71 பேரும் சும்மா கிடையாது. சட்டம் தெரிஞ்சவங்க, அடிதடி தெரிஞ்சவங்க, கத்தி வெட்டு குத்து தெரிஞ்சவங்க. 71 சிங்கத்துக்கு முன்னாடி ஒரு ஆடு நிற்கிற கதை. அவன் ஆனா என்ன போல்ட்னஸ் இந்த மீன் பிடிக்கிற ஆளுக்கு இருந்திருக்கு. இவரோட படிக்கல. பேதுரு பைபிள் உள்ள எல்லா புஸ்தகம் பேர் சொன்னா கூட மனப்பாடமா சொல்ல முடியாது. இன்னைக்கு கர்த்தர் திருச்சபைக்கு போல்ட்னஸ் தருகிறார். 71 மெம்பர்ஸ். அதே ஹை பிரீஸ்ட் இயேசுவை சிலுவையில அறையும்படி சொன்னானுங்களே, அந்த டீம் தான். நீங்க பேதுருவா நினைச்சிக்கங்க. உங்க இயேசுவை சிலுவையில அறைஞ்ச அந்த 71 பேர் முன்னாடி உங்களையும் பிடிச்சி போயிட்டாங்க. நீங்க இன்னைக்கு ஜீசஸ் பத்தி பேசினாலும் உங்களை பிடித்து கொண்டா உங்க நிலைமை எப்படி இருக்கும்? They had authority over all the Jewish people. அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் உலகம் ஃபுல்லா. இவங்க இஸ்ரவேல்ல ஜெருசலேம்ல உள்ள ஹெட் ஆஃபீஸ்ல உட்காந்துருக்காங்க. இந்த கவுன்சில்னா முடிவு எடுக்குதோ அதுதான். உங்களுக்கு தெரியுமா, இயேசுவை சிலுவையில அறையணும்னு முடிவு எடுத்தாங்களா? அண்ணா முடிவு எடுத்தாரு, காய்பா முடிவு எடுத்தார். பிலாத்துவை ஃபோர்ஸ் பண்ணி தண்டனை கொடுக்க வச்சாங்க. என்ன பண்ணாங்க? ஃபோர்ஸ் பண்ணி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணாங்க. கவர்னரை ஃபோர்ஸ் பண்ணாங்க. கவர்னர் கையெழுத்தே போட மாட்டேன்ட்டார். பிலாத்து நிரபராதின்னு தீர்ப்பு கொடுத்த பிறகும் தண்டனை நிறைவேற்றினாங்க. நிரபராதின்னு சொல்லிட்டாருங்க. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான பீப்புள் இந்த சனகரிப்பு என்று. இந்த சனகரிப்பு முன்பதாக இயேசு நின்றார். இந்த இயேசு நிற்கும் பொழுது சனகரிப்பு அவரை சிலுவையில் அறையும்படி உத்தரவிட்டுச்சு. இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று. இயேசு சிலுவையில் போயிருக்கிறார், மரிச்சார். இந்த சனகரிப்பு என்பது நம்மளா உற்பத்தி பண்ணதில்லை, அவங்களா உற்பத்தி பண்ணதும் இல்லை. இது பைபிளில் ரோல் மாடலாக இருக்குது. பழைய ஏற்பாடில் மோசஸ் சொல்லியிருக்கார். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் மோசஸ்க்கு ஒரு ப்ராப்ளம். 20 லட்சம் பேர். எப்படி 20 லட்சம் பேர்னு கேட்குறீங்களா? மோசஸ் கூட்டு வந்தது புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேரா இல்லையா? பைபிளில் திருமணம் ஆனவங்க 30 வயசுக்குள்ளவங்கள தான் கணக்கு எடுப்பாங்க. அப்போனா அவங்க கல்யாணம் ஆனவங்க இல்லை. 30 6 லட்சம் பேருக்கு கல்யாணம் ஆனால் அவங்க ஒய்ஃபோட சேர்த்து 12 லட்சம் பேர். இன்னைக்கு நம்ம முறைமையின்படி ஒரு ஆளுக்கு 2 குழந்தை போட்டால் கூட, ஒரு தம்பதிக்கு 2 குழந்தை கூட போட்டால் எவ்வளோ? 6 + 6 + 6 + 24 லட்சம். அன்னைக்குனா 1-2 குழந்தையா இருந்திருக்கோம். அப்போ 30 லட்சம் பேரை ஒரே ஒரு நீதிபதி தான். அவர் பாட்டு நின்றுட்டு எல்லாருக்கும் நியாயம் விசாரிச்சு. அப்போ மோசையோட மாமா வந்தார். அவர் பேர் ஜெத்ரோ. அது ஜெத்ரோஸ் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஆமாம், டெலிகேஷன் ஆஃப் ஒர்க். நீயே எல்லா வேலையும் செய்யாத, எல்லாருக்கும் பிரித்து கொடுங்க. ஜெத்ரோ வந்து ஒரு ஐடியா கொடுப்பார். என்ன மாப்பிள்ள, உங்களை பார்க்க வந்திருக்கேன், காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நியாயம் தீர்க்கதே தொழிலாக இருக்கீங்க, ஃபேமிலி கூட பார்க்க முடியல, அதனால நீங்கள் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் நிறைந்த 70 பேரை தேர்வு செய்யுங்க அப்படின்னும் போது கர்த்தர் 70 பேர் சொல்லுவார். கர்த்தர் மோசே மூலம் உள்ள அபிஷேகத்தை அந்த 70 பேர் பாருங்க. அப்போ அந்த 70 பேர் நியாயம் விசாரிப்பாங்க. மோசே வந்து சுப்ரீம் லீடர் ஆகிடுவார். நல்லா இருக்குல்ல டெக்னிக். அந்த 70 பேர் இருந்தாங்களே, அதை இவங்க விடவே இல்லை. மோசே காலம் முடிஞ்ச பிறகு தாவீது காலம் முடிஞ்ச போய் ஜீசஸ் காலத்தில் 71 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த 71 பேர் என்ன கான்செப்டில் உட்காந்துக்கிறாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்று வரல, பதவியை பிடிச்சி வந்துக்கிறாங்க. அவங்க என்ன பேசுவாங்க, ஏது பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பதவி போனால் என்ன பண்ணுவாங்க? உயிர் எடுத்துருவாங்க. ஏறக்குறைய ஒரு பொலிட்டிக்கல் எம்பையர் போல ஒரு எம்பையர் இருக்கிற இடத்துல இன்றைக்கு இயேசுவை நியாயம் தீர்த்த அதே சனகரிப்பு சங்கத்துக்கு முன்பதாக பேதுரு நிற்கிறான். இந்த சாப்டர் படிக்கும்போது நான் யோசிச்சு பார்த்தேன். ஜீசஸையே சிலுவையில் இருந்த டீம் முன்னாடி என்னை கொண்டு போய் வச்சா நான் என்ன பண்ணுவேன்? 2 முடிவு எடுப்பேன். ஒன்று, ஜீசஸ் மாதிரியே நின்று போல்டாக பேசி என்னையும் சாவடிங்கடா அப்படின்னு சொல்லுவேன். இல்லைண்ணா அண்ணா தெரியாமல் பேசிட்டேன், என்ன விட்டுருண்ணா, எனக்கு உங்கள் பவர் தெரியாமல் பேசிட்டேன், இனி நான் பேச மாட்டேன், என்னை விட்டுருங்க, என்னை உங்கள் வீட்டு பிள்ளையா மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லுவேன். நம்ம பேதுரு வந்து இந்த செகண்ட் சொன்ன கேரக்டர் தான். இயேசுவை சிலுவையில் அறியும் போது சனகரிப்பு சங்கம் இல்லை, சனகரிப்பு சங்கத்தில் 70 பேரில் ஒருத்தன் வீட்டில் வேலைக்காரிக்கிட்டே போய் சொல்லிட்டார். அவனை எனக்கு தெரியாதுன்னு மறுதளிச்சார் தானே. அவர் எப்படி லீடர் மாதிரி நிற்க போகிறாரு? நின்றார். பேதுரு நின்றான். அல்லேலூயா. பெரிய சங்கத்தில் 70 பேர் இருப்பாங்களாம். ஆனால் சின்ன சங்கத்தில் குறைஞ்சது 20 பேர் இருக்காங்களாம். எந்த அளவுக்குன்னா, they had the power to execute capital punishment. இத்தனை கோடி ரூபாய் நீ தப்பா பேசினதுக்குன்னா கட்டு, கப்பம் கட்டு, வரி கட்டணும் சொல்ல முடியும். இன்னும் மொத்த பெரியும் கூட்டு மரண தண்டனை விதிக்கக்கூடிய இடத்துல இவன் இங்கே வருகிறான். சாதாரண விஷயம் அங்க, பயங்கரமான பதவி. போட்டி போடுவோமா? ஒரு ரவுடி முன்னாடி எத்தனை பேர்?
70 பேர். பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், நேச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ், எவ்ரிவேர் தே ஹேட் இன்ஃப்ளூயன்ஸ். இன்னைக்கு சனகரிப்பு எங்க இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா சனகரிப்பு இல்லைங்க. இவங்க ரோமர்லயும் யூஸ் பண்ணிட்டாங்க, கிரேக்கர்லயும் யூஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் கிபி 70 வரைக்கும் பண்ணிட்டாங்க. என்னவோ தெரியல, இந்த சனகரிப்புக்கும் ரோம் டீச். இந்த சனகரிப்பு என்ன பண்ணுச்சு, எங்ககிட்ட தோட்டமெல்லாம் மோதினவெல்லாம் செத்தான் அப்படின்ட்டு தான் டீம் எல்லாம் எடுத்துட்டு ரோம சீசர் கையிலே சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சீசர் இது விஷயம் ரோமுக்கு வரைக்கும் தெரிய போய் அன்னைக்கு ரோமை ஆட்சி செய்து கொண்டிருந்த தீத்து ராயன் அனுப்பப்படுகிறான். தீத்து கையில் எக்ஸிக்யூட்டிங் ஆர்டர் கொடுத்தாங்க. மொத்த பேரையும் முடிச்சிடு, ஊரையே முடிச்சிடு, வீடெல்லாம் கொளுத்திடுன்னு. 70 AD 70 AD இயேசுக்கு பிறகு எத்தனை வருஷம் கழிச்சு? 70 ஆண்டுகள் கழிச்சு சனகரிப்பில் உள்ள எல்லாரையும் கொண்டான். அந்த எருசலேமே கொண்டான், அடித்து ஓட விட்டான். ஒரே ஒரு ஆள் கூட அங்கே இருக்க முடியாது. ஒரு ஆள் ஜெருசலேமில் இருக்கணும்னா அவன் செத்து போன கலராக இருக்குமா தவிர உயிராக இருக்க முடியாதுன்னு அடித்து ஓட விட்டு திரும்பவும் கூட எந்த பீப்புள் குரூப் அங்கே வாழக்கூடாது என்பதற்காக எரித்து விட்டு உப்பு விதைத்து விட்டு டன் கணக்கில் உப்புன்னு விதைச்சிட்டு. ஏன்னா இவன் பாட்டு அடிச்சுட்டு திரும்பி ரோமுக்கு போனான்னா கூடிடுவானுங்கல்ல. உள்ளே வரக்கூடாதபடி எரித்து சாம்பலாக்கி எதை விதைச்சானா? உப்பு விதைச்சான். இப்போ அந்த உப்பை தள்ளிட்டு குடியேறதுக்கு அவங்க போன ஊரில் இருந்துடலாம். அன்றைக்கு உடைஞ்சி நலிந்து போன அந்த எருசலேம், அந்த இஸ்ரவேல் இப்போ தான் 1948 தான் திரும்பி சேர்ந்துச்சு. அவ்வளோ நாள் நாம தான் இருந்துச்சு, சுடுகாடாக தான் இருந்தது. இன்றைக்கி என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சனகரிப்பும் பேதுருவும், பீட்டர் வர்சஸ் சனகரிப். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நேற்று சாப்டரில் நம்ம படித்தோம், பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போனாங்க இல்லை, ப்ரேயர் ஹவுஸுக்கு போகல. எங்கே போயிட்டாங்க? ஆலயத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆலயம்னு வந்தால் ஆலயத்தில் பெரிய ஆளுங்க இந்த சனகரிப்பு தான். ஆமாம், ஜப கூட்டம், வீட்டு கூட்டம்னா பெரிய ஆளுங்க நம்ம கிறிஸ்தவர்கள். ஏன்னா அன்றைக்கி கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு கோயில் கூட இல்லை. அவங்க போகிற ஆலயம் யூதர்களுடைய ஆலயம். இப்போ யோசிங்க, யூதர்களுடைய ஆலயத்தில் போய் நீங்கள் பேச முடியுமா? நம்முடைய கிறிஸ்டியானிட்டியில் நிறைய பகுப்புகள், பிரிவுகள் இருக்குது. பெரிய பெரிய ஆலயம் கட்டி வச்சுக்கிறாங்க. இந்த மைக் கற்றுன்னு நாங்கள் பேச விடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? சனகரிப்பு கூடிடும், கத்தி எடுத்துட்டு வந்துடும், கொன்றோம். அற்புதம் நடந்தால் கூட கொன்றோம் தானே? கரெக்ட் தானே? அற்புதம் நடந்தது, ஆனாலும் பிளான் பண்ணாங்க. என்னதுடா இது? யார் நீ? உன்னுடைய பங்கு எங்கே என்று சொல்லுவோம். they were arrested. புரிஞ்சுங்க, சனகரிப்பு எந்த அளவுக்கு பவர்னா, they had their own bodyguards, they had their own police. சொந்த ட்ரெயின்டு எக்யூப்ட் ஆர்மி அவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த ஆர்மி ரோமன் ஆர்மி கூட முட்டாது. ஏன்னா இது சில்லற, சும்மா கொஞ்சம். ரோமன்ஸ் அவங்க லீஜியன் 6000 வச்சுருப்பாங்க. அவங்க தான் மெயின் ஃபோர்ஸ். இவங்க சும்மா தனக்கு சேஃப்டிக்கு வச்சுருக்காங்க. இந்த ஃபோர்ஸை வச்சு அனாதையாக இருந்த அந்த 2 பேரை என்ன பண்ணாங்க? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹெல்ப்புக்கு சர்ச்சு வரவே முடியாது. சர்ச்சால் ஒன்று தான் பண்ண முடியும், ஜெபம் பண்ண முடியும். தே brought him. இன்றைய செய்தி சனகரிப்பா பேதுருவா, சனகரிப்பா கிறிஸ்தவமா என்கிற தலைப்பில் பேசி கொண்டிருக்கிறேன். இதை நான் 4 பகுதியாக பிடிக்கிறேன். முதல் பகுதி பேதுருவும் சனகரிப்பும் என்று 1-12, 13-22 வரைக்கும் சனகரிப்பின் மறுமொழி அல்லது ஜூவிஷ் ரெஸ்பான்ஸ், சனகரிப் ரெஸ்பான்ஸ். பேதுருவை பேச விட்டாங்க, அவர் பேசிட்டாரு, அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. 23-31 த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சர்ச். பேதுருவை யோவான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இயேசுவை அரெஸ்ட் பண்ண அதே சனகரிப்பு முன்னாடி நிற்கிறாங்க. சர்ச்சு என்ன பண்ணுறது? அல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இன்றைக்கி மார்னிங் டியூஷனுக்கு நான் வரவே இல்லை, நடத்துவீங்களா? காலி பண்ணி போயிடுவீங்களா? இல்லை, வரவே இல்லை, பாஸ்டர் வரலங்க. மார்னிங் டியூஷன் நடக்குமா நிற்குமா? எத்தனை பேர் நடக்கும்ன்றீங்க? நடக்க வேண்டும். என் சபையை நான் கட்டுவேன்னு சொன்னார். அவர் சபையை கட்டுறார். கட்டும்போது அவரு மட்டும் கட்டல, நம்மளை ஹெல்ப்பு கூப்பிட்றார். நீ வா மகனே கட்டுன்றார். எத்தனை பேர் கூட சேர்ந்து கட்ட போறீங்க? இயேசு மரித்து உயிர் தெழுந்து போய்விட்டார். மெயின் லீடர்ஸ் பேதுரும் யோவானும், அவங்கள விட்டா வேற ஆளே பெரிய அளவு கிடையாது. அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் சபை கட்டி கொண்டு தான் இருக்குது. த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சர்ச் 23-31, 32-37 வரைக்கும் படிக்கும்போது சபை மக்கள் ஏராளமாய் சபையை கட்டுறாங்க. சபை வளரணும்னா என்னென்ன தேவை சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன தேவை? முதல்ல ஒத்துமை தேவை. ஃபஸ்ட்டு ஹோலி ஸ்பிரிட் தேவை, ஒத்துமை தேவை. அதுக்கப்புறம் என்ன தேவை? ஃபுட்டு தேவை. அப்புறம் வாடகைக்கு பணம் தேவை, பெட்ரோலுக்கு பணம் தேவை.
இதெல்லாம் யார் தான் கொடுத்தாங்க? சர்ச்சை கொடுத்து. இது 4 பார்ட்டாக படிக்க போகிறோம். அதில் 4வது பார்ட் தான் ஷேரிங் டு பில்ட் த கிங்டம் ஆஃப் காட். அவங்க ஷேர் பண்ணாங்களாம். வாங்க கடகடன் நம்முடைய செய்தியை உள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் த அரெஸ்ட் ஆஃப் பீட்டர் அண்ட் ஜான். பேதுரும் யோவானும் அவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள். இதை முதல் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பைபிள் போர்ஷன் எடுத்துப்போம். இந்த 4வது சாப்டர் எடுத்துக்கோம். அப்போஸ்தலர் 4. அதில் பேதுரும் யோவானும் அரெஸ்ட் பண்ணப்படுகிறார்கள். யோவானை பார்க்கிலும் பேதுருவும் யோவானையும் அரெஸ்ட் பண்ணுகிறார்கள். அரெஸ்ட் பண்ணி அவர்களை ஜெயிலில் போடப்படுறார். அவர்கள் ஜனங்களுக்குள்ளே பேசி கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவரும் சதுசேயரிடத்தில் அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறவைகளும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு. வாட் இஸ் த டாபிக்? நீங்கள் என்ன டாபிக் பேசுகிறீங்க? இன்றைக்கி உலகத்தில் எந்த கூட்டம் கூடினாலும் பர்மிஷன் கிடைக்குது. கிறிஸ்தவ கூட்டம் கூடினா பர்மிஷன் கிடைக்காது. எங்கே நீங்கள் உலகத்தில் ரட்சிக்கப்படுகிற பல நாடுகள் இருக்குது, கிடையாது. ஆமாம், சைனாவில் கூட அது கிடையாது. இவ்வளோ பேர் இங்கே உட்காந்து நம்ம கூட நின்று பைபிள் பேசினா அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. பேச வாட் இஸ் த டாபிக்? என்னங்க பேசுகிறீங்க? சார் நாங்கள் வெல்த் மேனேஜ்மெண்ட் பற்றி. ஓ ப்ளீஸ். சார் நாங்கள் ஹெல்த் பற்றி. ஓ ப்ளீஸ். சார் நாங்கள் இந்த ப்ளூ கலரை பற்றி பேசுகிறோம். பேசுங்க, ப்ளூ கலர் பற்றி பேசுங்க. சார் முடி எப்படி வளர்க்குறது பற்றி பேசு. நாங்கள் ஜீசஸ் பற்றி பேசுகிறோம். பேசக்கூடாது. யூ வில் பி அரெஸ்டட். ஏன்னா ஜீசஸ் மட்டும்தான் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறாரு. புரியாத கான்செப்டை பற்றி என்ன பேசுகிறாங்களா? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்க சினம் கொண்டு. they got angry. What is this subject? சாத்தானுக்கு பிடிக்காதுங்க. we all have connection to the internet world. இந்த ஃபோன், என் கையில் ஒரு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் இன்டர்நெட் வேர்ல்டோட கனெக்டட் ஆகுது போல் ஒவ்வொரு மனுஷனும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் கனெக்டட் ஆகிறான். அதில் சாத்தான் நம்மோட கனெக்ட் பண்ணி ஏதோ தேவையில்லாத பேசுகிறான். அந்த பாஸ்டர் சர்ச்சையை மூடியாத, சப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணியா, நடுவில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணியா என்று சொல்லுகிறது போல் கோபத்தை சாத்தான் கொடுப்பான். நம்ம பிரெயின் இங்கே இருக்குது, நம்ம தாட் லைஃப் இங்கே இருக்குது. இந்த தாட் லைஃப்பில் கர்த்தரும் கனெக்ட் ஆகிறாரு, வேதமும் கனெக்ட் ஆகுது. கூட யார் கனெக்ட் ஆகுது? சாத்தான். இவங்க மேலே சாத்தான் கனெக்ட் ஆகிட்டான். தேவனுடைய பிள்ளைகள் மேலே பரிசுத்தாவின் இருக்கிறார். உடனே டென்ஷன் ஆகிட்டாங்க. வாட் இஸ் த சப்ஜெக்ட் யூ ஆர் டாக்கிங்? எங்காலயத்தில் என்ன பேசுகிற? ஏன் சர்ச்சுக்குள்ள பேச? என்னங்க உன் சர்ச்சு ஏன் சர்ச்சுன்றீங்க? ஆமாம், நீ யார்? வெளியே போ. யார் அனுப்புகிறாங்க? பேதுரு அக்காவை வெளியே அனுப்புவது மாத்திரமில்லை, சிறை பிடித்தார்கள். இப்போ பேதுரு யோவானை டிசைட் பண்ணோம். இயேசுவே எருசலேம் தேவாலயத்தில் போய் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. இப்போ இவங்களும் உள்ளே போனால் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வேறு வழி பண்ணோம். என்ன பண்ணோம்? வெளியில் சர்ச்சினா பண்ணோம், தனியாக ஆரம்பிக்கணும். அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு எங்கே போவீங்க? ஸ்கொயர் ஃபீட்டு தான் 14,000 ரூபா போகுது. எங்கே போவீங்க? சாலமோன் மண்டபத்தை வாடகைக்கு எடுக்க போகிறாங்க. கவர்மெண்ட் பில்டிங்கை கட்சிச்சு. ஏன்னா கூட்டமாச்சே. ஆனால் ரொம்ப நாள் தரப்போகிறது இல்லை. கவர்மெண்ட் அஃபிஷியலை யூஸ் பண்ணியே வாடகை என்ன பண்ணுவாங்க? நிறுத்துவாங்க. ஸோ அவர்களை பிடித்து சாயங்காலமானபடியால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தாங்க. புரிஞ்சுங்க, இதை அரெஸ்ட் பண்ணுறது ரோமன்ஸ் கிடையாது. யார் அரெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுது, ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவரும் சதுசேயர்களுக்கு ஆமா. இப்ப தேவாலயத்தினுடைய சேனை தலைவர். எருசலேம் தேவாலயம் ரொம்ப பழமையான தேவாலயம். இதுக்கு எந்த அட்டாக்கும் வரக்கூடாதுன்னு ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி, இவங்க ஓன் மிலிட்ரி வச்சிருந்தாங்க. ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இவங்க ரோமன்ஸ் கிடையாது. அவங்க யாருக்கு விரோதமாக வராங்க? இப்போ என்ன ஆகுதுன்னா, டீம் பிரியுது. அண்ணா காய்பாக்கு ஓட்டு போடுறத விட யாருக்கு ஓட்டு அதிகமாக போட போகிறாங்க? பேதுருக்கும் யோவானுக்கும். 5000 பேர் இந்த சைடு வந்துட்டாங்க. எத்தனை பேருங்க? அவங்க டீமில் எவ்வளோ கோவம் வரும்? ஸ்டில் யார் தான் பிரிக்க பார்க்குறார்? they arrested them. எல்லாரையும் கூடி வர செய்து முழு சனகரிப்பா வர வைக்கிறாங்க. the rulers, the elders, the scribes, பைபிள் தெரிஞ்சவங்க, அண்ணா, காய்பா, யோவான், அலெக்சாண்டர், பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் நடுவில் நிறுத்திட்டாங்க. என்னடா பண்றீங்க? உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? எந்த வல்லமையிலே இவைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? in what power you are doing this? what is the power that you are having? இன்னைக்கு திருச்சபையே, இன்னைக்கு கூடிக்கொண்டிருக்கிற திருச்சபையே, எந்த பவர்ல நீங்க இந்த சபையை வாடகை எடுத்து நடத்தினுக்கிறீங்க? எந்த பவர்ல இன்னைக்கு விபிஎஸ் நடத்தினுக்கிறீங்க? எந்த பவர்ல அடுத்த வாரம் ஓஎம்ஆர்ல நடத்த போறீங்க? எந்த பவர்ல ஓஎம்ஆர்ல காலையில நடத்த போறோம், சாயந்தரம் நடத்த போறோம்? சாயந்தரம் நடத்துற இடம் சேலஞ்சா இருக்கும், புது இடம், இப்பதான் போறோம். நடத்தப்போமா நடத்த மாட்டோமா? எந்த பவர்ல நடத்த போற? in what power you are doing this?
உங்களுக்கு வருமானம் எங்கேருந்து வருது? உங்களுக்கு காசு யார் தரா? உங்களுக்கு பவர் யார் கொடுத்தா? உங்களுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தா? உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தானா? கிறிஸ்தவர்களே நம்ம கையில எதுவுமே இல்லை தெரியுமா? சொல்றதுக்கு இருக்கிறது பரிசுத்தாவினுடைய வல்லமையினால செய்கிறேன். சொல்லுங்க, பரிசுத்தாவினுடைய வல்லமையினால நான் இன்றைக்கு ஊழியம் செய்கிறேன். பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே அவர் சபையை கட்டுகிறேன். We have been endowed by the power from above. உன்னதத்திலிருந்து உண்டாயிருக்கிற வல்லமையினாலே நாம் தரிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. 71 பேர்ப்பா, 71 பேரும் ஃபேமிலியோட வந்துட்டாங்க. ஏன்னா ஒய்ஃபுங்களும் டென்ஷன் ஆகுது. யார் அது? இப்போதானே இயேசுன்ற ஆளை கொலை செய்தோம், யார் அவன் எழும்புறான்? அதை அடக்கலான்னு பார்த்தா அடக்க முடியவில்லை. அந்த சங்கத்தை அடக்க முடியல, அந்த குழுவை அடக்க முடியவில்லைன்னு ஃபேமிலியாக வந்துட்டாங்கப்பா. எல்லாரும் வந்து விட்டார்கள். அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜனத்தின் அதிகாரிகள், இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாரும் வந்திருக்கும் போது பேதுரு முதல் முறை பேசுகிறார். பேதுரு படித்தவர் இல்லை. படித்தவங்க தமிழ் ஒரு மாதிரி பேசுவாங்க, படிக்காதவங்க தமிழை ஒரு மாதிரி பேசுவாங்க. நான் படிக்காத பாஸ்டருங்க பேசுறதை கூட பார்த்துக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம அவங்கள என்னடா இவருக்கு சப்ஜெக்ட் தெரியலன்னும் போது நான் பார்த்துருக்கேன்ப்பா, வெளியில் வந்து ஜனங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அதே லாங்குவேஜில் பவர் இறங்கும். நான் பார்த்துருக்கேன். ஒரே அப்படிதான் ரொம்ப கொலோக்கியலான தமிழ், ரொம்ப கொலோக்கியலான தமிழ். உக்காந்துக்கோ, கர்த்தருக்கிறாரு அப்படி பேசுகிறாரு. நான் தமிழையே இந்த மனுஷன் இது பண்ணுறாரு. வந்த பிறகு ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணார். அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. கர்த்தர் முதுகை சரி பண்ணுறாரு. நான் ஏன் அந்த லாங்குவேஜ் சொல்கிறேன்னா அப்படி தாங்க பேதுரு பேசியிருப்பார். எதிர்க்க இருக்கிறோம் அவரை மதிச்சிருக்க மாட்டான். ஏன்னா யார்? மீன்காரன். நம்ம மீன் போட்டானே, இந்த இயேசு வந்தார்ல 3 வருஷம் முன்னாடி தான் சேர்ந்தான். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் மீன் போட்டவன் மீன்காரன். அப்படி பேசியிருப்பாங்க. ஆனால் அங்கே வல்லமை வெளிப்படுகிறது. பேதுரு பரிசுத்தாவினாலே நிறைந்து, தலைமையில கை வைங்க, என்னை பரிசுத்தாவினாலே நிரப்புங்க ஆண்டவரே. A common man becomes a strong man. A common man becomes a powerful man when he is receiving the power of God. When he receives the power of God, when he is filled by the power of God. ஒரு நிமிஷத்துல வந்த பிறகு பேசுறாரு பாருங்க. அண்ணா காய்பா எல்லாம் pin drop silence. சத்திய வேதத்தில் அவ்வளவு சத்தியங்கள் இருக்கிறது. நாம் பேசும்போது மனிதர்கள் எதிர்த்து பேசவே முடியாது. கேள்வி, கொஸ்டின் என்ன தெரியுமா? எந்த அதிகாரத்தில் சுகப்படுத்தின தம்பி? ஒரு மனுஷன் நடக்க முடியாதுன்னா சுகப்படுத்தினே, சூப்பர்ப்பா, எப்படின்னு தானே கேட்கணும். நானும் அந்த தான் கேட்பேன். பேதுரு யோகபான் கொஞ்சம் வாங்கலை. அந்த மனுஷன் ரொம்ப நாளாக கை கால் முடமாகி இருந்து பிச்சை எடுத்துன்னு இருந்தான். என்கிட்ட கூட கேட்டு தான் நான் கொடுத்தேன். இவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனால் நீங்கள் அவனை எழுப்பியே நடக்க விட்டீங்களே, எப்படின்னு தானே கேட்போம். வரட்டு கௌரவமா மொரட்டு கௌரவமா தெரியல. எந்த அதிகாரத்தில் செய்தாய் அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரோட கேள்வியும் அதுதான். அப்படின்னும் போது ரைட், ஓகே, உங்க கேள்வி தானே. என்ன கேள்வி? எந்த அதிகாரத்தில் அதை செய்தாய்? அப்ப சொல்லுகிறார், ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும். சன்னகரிப்புக்கு சமாடி இல்லை, சிலுவையில் இயேசு அறைய ஒப்பு கொடுத்தது யாரு? சனகரிப் சங்கம். சீல் போட்டு, சாப்பா போட்டு, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் போட்டு, 71 பேர் கையெழுத்து போட்டு, டாக்குமெண்ட் எங்கே போகுது? பிலாத்தோட டேபிள் மேலே போகுது. பிலாத்துக்கு தெரியும் இந்த 70 பேர் கூட மோதனா கலகம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கப்பா? கலகம் பண்ணுவாங்க. ஒரு 10 பேரை கொண்டானுங்க வைங்க, கலகம் எங்கே போவோம்? விஷயம் எங்கே போவோம்? ஹெட் ஆஃபீஸ் போவோம், ரோமுக்கு போயிட்டு ஹெட் ஆஃபீஸ் திரும்பி வரும்போது என்ன சண்டை நினச்சின்னு கேட்க மாட்டான். பிலாத்துவ வேலையை விட்டு எடுனுவான். பிலாத்தோட தலையை உருட்டுறான்னு தெரியுதா? அதனால் பிலாத்து ஜென்ட்லாக விசாரிச்சார். அவர் மேலே ஒரு குற்றமும் காணாமடா, டே விட்டுருங்கடா, டே ஆண்டா ரொம்ப பாவம் பண்ணுறீங்க, நானே பாவம் பண்ணி வந்தவன், நீங்கள் கர்த்தர்ன்றீங்க, ஆனால் நீங்கள் அதோட பாவம் பண்ணுறீங்களா? அப்படி தான் கேட்டார் அவர் ஜென்ட்லா. இவன் மனுஷன் மேலே ஒரு குற்றமும் காணவன். சரி விடு, அவனுக்கு பதில் பரபாரச விடல. நோ, கையெழுத்து போட்டாச்சு, கையெழுத்து போடியா, இல்லை உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவோம் என்றெல்லாம் பேசின பிறகு அவங்கள பிலாத்தால கூட கேள்வி கேட்க முடியல. பிலாத்து வாயை மூடிக்கிட்டு தண்ணி கொண்டு வர சொல்லி கை கழுவிட்டு போயிட்டாரான். கவர்னர், பவர்ஃபுல் கவர்னர், அவனை பற்றி சொல்லுது, த ஃபெரோஷியஸ் மேன், கத்தி தூக்கினான்னா காலி பண்ணுவான். அதனால தான் எங்கெல்லாம் கலவரம் நடக்குதோ அங்கே ரோமர்கள் பிலாத்து அனுப்புவாங்க. ஸ்பெஷல்லி அசைன்ட் ஆஃபீஸர் அடக்குவான், இரும்பு கரம் கொண்டு அடக்குவான். ஆனால் அவனாலே இவனுங்களை அடக்க முடியல. ரோமுக்கு லெட்டர்ஸ் போயினே இருக்கு. மோசமானவங்க யூதர்கள். அதுவும் அந்த சனகரிப்புன்னு ஒன்று இருக்குது. ஒரு 70 பேரை வச்சுக்கிட்டு என்னத்த பண்ணுறான்? ஊரையே கலக்கிறான் என்கிற கெட்ட பேர் வந்துக்கு. அவங்கள கேள்வி கேட்க முடியலங்க, அரசாங்கத்தையே தூக்குறான் என்கிற நிலை வரும்போது இன்றைக்கி தனி மனிதனாய் பேதுரு 70 பேருக்கு முன்பாக நின்று பேசினான். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும். The boldness,
தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவரும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியாது. ஆமாங்க, எங்களுக்கு சாகடிக்க தான் தெரியும், உயிர் தர முடியாது. திருச்சபையே இன்றைக்கு உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு உயிர் எடுக்க தெரியும், உயிர் கொடுக்க கர்த்தருக்கு மட்டுமே தெரியும். அந்த கர்த்தருடைய சுவிசேஷத்தை தான் நம்ம இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். போல்டா போங்க, இன்னைக்கு பைபிள் கையில் எடுத்துட்டு போங்க. உடம்பு சரியில்லாதவங்களை போய் விசாரிங்க. முடிஞ்ச பிறகு உன்னை உடம்பு சரியில்லாத ஒரு பிரதர் வீட்டுக்கு அனுப்ப போறேன், நீங்க 2 பேர் போய் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். விசுவாசத்துல போங்க. உயிர் கொடுக்கிற கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வருகிறேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்குமாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள் பேசினார். அப்பா, this is Peter preaching to Sanhedrin. அதில் யார் இருக்கிறாங்க? பிரதான ஆசாரியர், அவங்களாம் படிச்சு வந்தவங்கப்பா, பட்டம் வாங்கின்னு வந்தவங்க, ஸ்கிரைப்ஸ், வேத பராகர். அன்னைக்கு டாக்டரேட் பட்டம்னு ஒன்று இருந்தா அத்தனை டாக்டரேட் பட்டமும் உட்காந்துக்குது எதிர்க்க. ஆனா என்ன இல்லை? பவர் இல்லை. பையோ பேதுரு பேசுறது அவங்க கேட்டுதான் ஆக வேண்டும். வீடு கட்டுகிறவர்களால் ஆகிய உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கண்ண. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கணும்? ஜீசஸ் கானா ஊர் கல்யாணத்தை அற்புதம் செஞ்சார்ல, அப்பே சனகரிப் சங்கம் ஜீசஸை போய் மீட் பண்ணிருக்கணும். கரெக்ட் தானப்பா? மீட் பண்ணி அண்ணாவாகிய நான் பதவி ராஜினாமா பண்ணுகிறேன். பதவி யார் கொடுக்குறேன்? ஜீசஸ் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க மோசஸ் அற்புதம் செஞ்சு தானே வந்தாரு. மோசஸ் வந்தா அற்புதம் செஞ்சிருப்பார்ல, எலியா வந்தா செஞ்சிருப்பார்ல, எலிசா வந்தா செஞ்சிருப்பாரு. அண்ணா நீ எங்க அற்புதம் பண்ண? காய்பா நீ எங்க அற்புதம் பண்ண? நீ பதவி விலகி யாரு கொடுத்துருக்கணும்? ஃபர்ஸ்ட் அற்புதம் செய்யும் போதே பண்ணிக்கணும். பண்ணாங்களா? பண்ணல. ரைட், ஓகே. இங்க ஒருத்தன் வந்துட்டான். நல்லா டீடைல்டா ஸ்டடி பண்ணி பார்த்தா இந்த ஃபேமிலி எங்கேருந்து வருது? யூதா ஃபேமிலி. யோசேப் எந்த ஃபேமிலி? யூதா ஃபேமிலி. தாவீதோட வம்சத்தில் பண்ணியிருக்க ஸ்டடி பண்ணிருப்பான். மரியாள் தாவீதோட ஃபேமிலி. ஆக மொத்தம் பார்க்க போனா கிங் ஃபேமிலியில் யார் வராரு? ஜீசஸ் வராரு. யோவான் ஸ்நானன் எதுல வராரு? லீவைட் ஃபேமிலியில் வராரு. பார்க்க போனா டீம் இதுதான். இயேசுவை ராஜாவை உட்கார வச்சிருக்கணும். பிரதான ஆசாரியனா யார் ஆயிருக்கணும்? யோவான் ஸ்நானகன் ஆயிருக்கணும். நீங்கள் தள்ளினீர்கள். They decided to set him aside. They decided to reject him. இயேசு வேண்டாம் என்று ரிஜெக்ட் பண்ண நினைச்சாங்களா? அவர்தான் தலை கல்லானார். அவர்தான் தலை. ஆமென். ஜீசஸை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ அவங்களுக்கும் இயேசு தான் தலை. ஆமென். நம்ம இயேசுவை ஏத்துக்கிறோம், நமக்கும் இயேசு தான் தலை. மூளைக்கு தலைக்கல், கார்னர் ஸ்டோன். அந்த மூளைக்கல் கட்டிட்டு தான் எல்லா நாட்டிலையும் வீடு கட்டுறாங்க. தம்பி என்ஜினியராக இருக்காரு, நடுவில் அங்கேயே குழி போட்டு எழுப்போனா என்ன ஆகிடும்? விழுந்துடும். கார்னர் ஸ்டோன். அந்த கார்னர் மெயின் ஸ்ட்ராங்காக போடுவாங்க. ஒரு கார்னர் போட்ட பிறகு இந்த கார்னர் போட்ட பிறகு இந்த கார்னர், அந்த 4 கார்னரை போட்ட பிறகு தான் கனெக்ட் பண்ணுறாங்க. நான் சொல்லட்டுமா? முதல் கார்னரும் ஜீசஸ் தான், 4 கார்னரும் ஜீசஸ் தான். அல்லேலூயா. அசையாத கார்னர் இயேசு தான். எங்களுக்கு மாத்திரமல்ல யூதர்களே, உங்களுக்கும் தான். நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு யூதர்களுடைய பைபிள் தான் பழைய ஏற்பாடு. என்னப்பா? ஆதியாகமும், யாத்திரையாகமும், லேவியராகமும், மல்கியா வரைக்கும் நம்ம பைபிளா யூதர்களோடதா? யூதர்களோடது. அதை வந்து டனாக்குன்னு சொல்லுவாங்க. டா நா கா 3 பகுதியாக பிரிப்பாங்க. நம்மள மாதிரி 39 சாப்டர் அவங்களுக்கு இருக்காது, தனித்தனியாக வச்சுருப்பாங்க. டா நா கா. ட நா டோரா, அது தனியாக. அதுக்குள்ளே 5 புஸ்தகம் இருக்கும். டனா டோராக்குள்ளே எத்தனை இருக்கும்? 5. ஆதியாகமும், யாத்திரையாகமும், லேவியராகமும், என்னாகமும், உபாகமும், அது ஒரு புஸ்தகம். அதுக்கப்புறம் நான் நபீம், தீர்க்கதரிசிகள் புஸ்தகம் எல்லாம், ஏசாயா, எரேமியா, அது ஒரு புக்கு இருக்கும். அடுத்தது கெத்துபீம்னா பாடல்கள், சங்கீதம், நீதிமொழிகள், அது ஒரு தனி புக்கு. இந்த 3 வச்சிருப்பாங்க. நீங்களும் நானும் அவங்க கொடுத்த பைபிள் படித்தோமா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதி அவங்க கூட சேர்ந்த பைபிள் படித்தோமா? மத்தேயு, மார்க். யூதர்களே, உங்கள் பைபிளே இவர் தான் பரப்புவார். உங்களுக்கு யாருக்காவது ஒரு யூதன் வந்து பைபிள் கொடுத்தாரா? ஒரு கிறிஸ்டியன் வந்து பைபிள் கொடுத்தாரா? உலகத்தில் எல்லாருக்குமே கிறிஸ்டியன்ஸ் தான் கொடுத்தாங்க. உனக்கே மூளைக்கு தலைக்கல் இயேசு தான். இன்னைக்கு யூதர்களை பார்த்து சொல்லலாம், இன்னைக்கு எருசலேம் என்கிற நாடே, எருசலேம் என்கிற பட்டணமே, இஸ்ரவேல் என்கிற நாடே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நீ பாடுபடுகிறாயோ இல்லையோ, உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் பாடுபட்டு கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு உனக்காக உயிர் கொடுக்குறாங்க. அமெரிக்காவில் ரொம்ப கஷ்டம். ஜனாதிபதி ஐயாவுக்கு விரோதமாக அவ்வளோ எகிர்றாங்க. அவங்களுக்கு பிரச்சனைக்கு ஏன் நம்ம சேவர்கள் சாகணும் தெரியுமா? ஆமாம், அவங்க பிரச்சனைக்கு ஏன் நம்ம சாகணும்? இஸ்ரேல் பிரச்சனைக்கு ஏன் இஸ்ரேலர்கள், அமெரிக்கர்கள் சாகணும் கேட்குறாங்களா இல்லையா? ஆனால் அவர் பின்வாங்க மாட்டார். சொல்கிறார், இது பைபிளில் சொல்லியிருக்குடா, செத்தாலாம் பரவாயில்ல. போகிற சேவகர்கள் வந்து இஸ்ரேலுக்காக சாகலன்னு சொல்ல, சாகுறன்னு போய் சாகுறாங்கப்பா. அவங்க படைகளில் எவ்வளோ பேர் இறந்தாங்களோ அதை விட அதிகமாக அமெரிக்கா படைகள் சாகும்.
ட்ரூமன் என்று சொல்லி ஒரு ஜனாதிபதி இருந்தார் அமெரிக்காவோட. அவர் தான் ஃபர்ஸ்ட் மேன். He was the one who declared, from today I declare Israel as a country அப்படின்னு அதிகாரம் கொடுத்த 24 மணி நேரத்தில் பல நாடுகள் இஸ்ரேல் அடிக்க போயிடுச்சு, அடிச்சுங்கிறாங்க. அவங்களுடைய பிஏ வந்து ட்ரூமன் கேட்டார், சார் இல்லாத பொருளிய உலகத்தில் கலப்புறீங்க, இஸ்ரேல்னு ஒரு நாடே இல்லை, ஏங்க சொல்றீங்க நீங்க? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, பைபிள்ல சொல்லியிருக்கு, நான் சொல்லிட்டேன் என் வேலை. அமெரிக்கா நாட்டோட அதிபர், சார் நீங்க மோதுறீங்க, மிடில் ஈஸ்ட்லேருந்து நமக்கு வர பெட்ரோல் கிடைக்காம போயிடும், பரவாயில்லடா இஸ்ரேல் இருக்கட்டும், பெரிய பிரச்சனை. அந்த அவர் அதை சொன்னதுனால இஸ்ரேல் அழிஞ்சிடும்ன்ற நிலைமை. நீங்கள் சொன்னதுனால எல்லா வகையிலையும் இருக்கு, நீங்கள் சொன்னதுனால தான் அழிய போகுது, நீங்கள் சொன்னதுனால நமக்கு வர பெட்ரோலும் நின்ற போது, என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு கையில் பைபிள் தூக்கிட்டு அமெரிக்க நாட்டுடைய அதிபர் ட்ரூமேன் சொல்லிட்டு போயிட்டார். நான் டிக்ளேர் பண்ணத்தான். பிஏவே எதிர்த்த போது சட்டத்தை இயற்றின ஒரு அதிபர். பேதுரு சொல்றாரு, உங்களுக்கே மூளைக்கு தலைக்கல் கிறிஸ்து தான், அதுக்கப்புறம் உங்களுக்கே உதவி செய்ய வரப்போர்கள் யார் தான்? கிறிஸ்தவர்கள் தான். ட்ரூமேன் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் போராடி கொண்டிருக்கிறார். ஏன்? இந்த வசனம் தான். அல்லேலூயா. என்றைக்கும் நீங்களும் நானும் இஸ்ரேலை நேசிக்க வேண்டும், அவங்க நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த பைபிள் யார் கொடுத்தது நமக்கு? அவங்க 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 கொடுக்கலன்னா நம்ம பரலோகம் போகிற வழியே தெரியாது சொன்னார். ஆனாலும் he will be the head, அவர்தான். அவராலே அன்றி வேறொரு ஆளும் ரட்சிப்பில்லை. அந்த வேர்டு புரிஞ்சுங்க. there is no salvation other than him. ரட்சிப்புனா காப்பாத்துறது. எதில இருந்து காப்பாத்துறது? கடல்ல இருந்து காப்பாத்துறதா? வியாதியில இருந்து காப்பாத்துறதா? அதிகமாக காப்பாற்றுவது இது மரணத்தில் இருந்து காப்பாற்றுவது. மரண கட்டுகளில் இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. உயிர் போயிட்ட ஒரு மனுஷனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதுக்கு பேர் பாடி. எப்போ சீக்கிரம் வாங்கி வருவீங்க, எப்போ அடக்கம் பண்ணுவீங்க தான் பேசுவானே தவிர, ஐயோ அவன் கட்டில் இருக்கிறான், அவனை காப்பாற்றுவது யார் என்கிற செய்தியை தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறார், பாவத்திலிருந்து காப்பாற்றுகிறார். மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. Heaven has not agreed for another name. Heaven has not allowed any other name other than Jesus. ஒரே ஒரு பெயர் தான். அது என்ன பேருங்க? இயேசு. யார் முன்னாடி பேசினுங்கிறாரு? சனகரிப்பு முன்னாடி பேசுவீங்களா? 71 பேரும் எதையாவது தூக்கி அடிச்சாலும் மனுஷன் மறிச்சு போயிடுவான். பட் he is very bold. திருச்சபையே நீங்க ஊழியம் செய்யும் போது போல்ட் இல்லாம ஊழியம் பண்ணீங்கன்னா ஒரு ஆள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. பி போல்ட். என்னதுங்க? பி போல்ட். சகோதரிகள் போல்டா இருங்க. எல்லாரும் சொல்ற கருத்தும் செய்வதற்கு நாம் இங்கே வரவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை பேச வந்திருக்கிறோம். பி போல்ட் when you practice Christianity. Be bold when you preach gospel. சொல்லணும், அம்மா நீங்கள் ரட்சிக்கப்படணும், ஏசப்பாவை ஏற்றுக்கணும், ஞானஸ்தானம் பெறணும். வழவழா குழா பேசக்கூடாது. 71 பேர் முன்னாடி பேதுரு வழவழா குழான்னு பேசியிருந்தாருன்னா கிறிஸ்தவ நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்குமா? பீப்புள் ஹேவ் டு டிசைட். அவங்க முடிவு எடுக்கணும். சரி நான் எடுக்கிறேன், இல்லை எடுக்க முடியாது, ஏதாவது ஒரு வழிக்கு கொண்டு வந்து விடணும். அவங்கள குழப்பி வச்சுன்னு இருந்தால் லாஸ்ட் மினிட் இருக்கும், குழம்பியே போய் விடுவார்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? ஆமா. அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. 12ஆம் வசனம் 60 படிங்க. வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவரை அல்லாமல் வேறொரு நாமம் இல்லவே இல்லை. உங்களில் எத்தனை பேர் சொல்ல போறீங்க இயேசு அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை? இல்லைங்க, இல்லைங்க. எனக்கு பயமா இருக்குங்க வேற எந்த பேரை சொல்றதுக்கும். நைட்டில் படுக்கும்போது கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே படுக்கிறேன், இயேசு இயேசு இயேசுன்னு. நைட்டில் தூக்கத்தில் குழம்பி போய் எதனா பேர் சொல்லிவிட்டோம்னா வராதுன்னு வச்சுப்போம். ஆமாம், ரெக்கார்ட் பண்ணிடணும். நம்முடைய பிரெயின் இருக்குல்ல, உலகத்தில் உள்ள எல்லா கம்ப்யூட்டரையும் ஒன்றா சேர்த்தாலும் அதை விட அதிகமான மெமரி டேட்டா இங்கே இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம அதை டேப் பண்ணுறதில்ல, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல, அந்த ரெக்கார்டிங் ப்ராசஸ் பண்ணுறதில்ல. எல்லாத்துலேயும் ஜீசஸை ஏற்றி விட்டுறணும். ஸ்ட்ரோக் வரும்போது, வியாதி வரும்போது, மூளைக்கு போகிற இரத்த கசிவுகள் அதிகமாக வந்து மூளை செயல்படாத போது, கவனிங்க, மூளையில் எத்தனை பகுதி அழிஞ்சு போனாலும் மீதி இருக்கிற பகுதியை யூஸ் பண்ணால் வாழ்ந்துடலாமா? மீதி இருக்கிற பகுதியை. ஆமென். மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸுக்கு தான். வானத்தில் எவ்வளோ நட்சத்திரம் இருக்கோ அதை விட அதிகமான நியூரான்ஸ் மூளையில் இருக்கான். ஒரு நியூரான் நிறைய வேலை செய்யுமா.
இன்றைக்கி எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்றது யாருக்கு தெரியும்? எத்தனை நியூரானில் நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறேன்னு. அந்த இடத்துக்கு ரத்தம் ஒழுங்காக போடலாம், நான் தமிழ் மறந்துட வேண்டியது தான் ஒரு மூளையில். இதான் அவ்வளோதான் நம்மளது ரெக்கார்டிங் சிஸ்டம். அத்தனையிலையும் இயேசுதான் என் ரட்சகர்னு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அவன் பண்ணி வச்சிருவேன். அது எவ்வளோ டேட்டா தேவைப்படும்? ஜீசஸ் இஸ் மை சேவியர்ன்றதை நம்ம ஃபோனில் ஒரு ஏற்றணும்னா எவ்வளோ டேட்டா தேவைப்படும்? நம்ம கையில் உள்ள எல்லா ஃபோன்லேயும் ஏற்றி வச்சுட்டா திறந்த உடனே நான் வரணும். அப்படி வர்றது ஒன்றும் கஷ்டம் இல்லைல்ல. அதுதான் சொல்கிறார், இயேசுவை இல்லாமல் வேறொரு நாமம். ஆமே. அவர்கள் தைரியம் கொண்டு, பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதம் உள்ளவர்கள் என்று அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். புரியுறாங்க? என்ன ஆச்சரியம், என்ன மாதிரி பேசுகிறான்? இயேசு கூட இருந்தவனா நீ? ஆமென். இயேசு கூட எத்தனை வருஷம் இருந்தாங்க சொல்லுங்க? சொல்லுங்கம்மா. 3.5 வருஷம். ஆனால் தான் எல்லா பேச்சுலர் டிகிரியும் 3.5 வருஷம் போகுது. வேற எங்கேருந்தும் வரல. 3.5 வருஷம் போதும் ஒருத்தனை மாற்றி போட. 3.5 வருஷம் போதும் அவர் டிகிரி ஆகிடுவார். சாதாரண 12வது என்ன ஆகிடுது? டிகிரி ஆகிடுது. டிகிரி அவரை ஆச்சரியப்படும். 3.5 இயர்ஸ் போதும். ஆச்சரியப்பட்டு அறிந்து கொண்டார்கள். ஆமேன். அற்புதம் நடந்தது. தட் இஸ் ஆல்சோ ப்ராக்டிக்கல் டீம். சுத்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நின்றபடினால். இந்த 2 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ண போல, அவனையும் அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. ஆமேன். ஆமாம், இந்த வாதத்தை பப்ளிக் பார்த்துன்னுக்குது, ஆன்லைனில் பார்த்துன்னுக்குது, நேரில் பார்த்துன்னுக்குது. எதிர்பேச இடமில்லாது இருந்தது. ஆமேன். அப்போ அவங்க 70 பேர் கூடுறாங்க. நீங்கள் தூரம் போங்கப்பா, வெளியே போப்பா. என்ன இது இப்படி பேசுகிறான், பயங்கரமாக பேசுகிறானே. ஏங்க உங்களுக்கு எத்தனை வசனம் தெரியும்? எனக்கு 5 தான் தெரியும். அவன் பாரு 50 வசனம் பேசுகிறான், நிறைய தெரியுதே. நீ எத்தனை பாட்டு பாடுவ? அம்மா எனக்கு பாட்டே பாட தெரியாது. நீலாம் ஒரு சங்கத்தில் உட்காந்துருக்க, அவன் பாரு ஒரு பாட்டு புக்கே பாடுறான் அப்படின்றது போல். நீ எத்தனை அற்புதம் பண்ணியிருக்க? நான் அற்புதம் அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது அவன் பாரு அற்புதமாக செய்கிறான். பவர் வருது. அல்லேலூயா. பைபிள் எடுத்து அணைச்சிக்கங்க. ஒரு நாள் கர்த்தர் நம்ம எப்படி தான் வைப்பார். ஜீசஸ் இஸ் டைரக்ட்லி கனெக்டிங் டு அஸ். டைரக்டா. They conferred among themselves, among the council. இவர்களை என்ன செய்யலாம்? என்ன பண்ணலாம்? அவங்க கோட்டா ஒன்று தான், ஒருத்தரை தான் சிலுவையில் அறைய முடியும். பேதுருவை சிலுவை அறைய போக முடியாது. ஏற்கனவே ரோம் ரொம்ப கோபத்தில் இருக்குது. அண்ணா பேர் கேட்டாலே அடிப்பாங்க. அம்மா ஏன்னா நிறைய கலகம், 1-2 இல்லை, நிறைய கலகம். பேர் கேட்டாலே அடி விழும். என்ன செய்யலாம்? அற்புதம் தெரிந்தவர்களாயிற்றே, ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சே. அண்ணாவை கூப்பிட்டு ஜபம் பண்ண தெரியாதா? காய்பாவை கூப்பிட்டு ஜபம் பண்ண தெரியாது. ஆனால் அந்த மீன் பிடிக்கிறவன் பண்ணுகிறான் என்று சொல்லி இது பரவாதபடிக்கு அவர்களை உறுதியாய் பயன்படுத்த வேண்டும் ஜபம் பண்ண. என்னது பார், சரியா நான் மிரட்டுற மாதிரி மிரட்டுறேன், நீ பயப்படுற மாதிரி பயப்படுனா அதுவும் ஒத்துக்க மாட்டான். இவன் 4 பேர் முன்னாடி மிரட்டுறேன்டா. நோ, உறுதியாய் சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தினாலே எவ்வளவும் பேசவும் போதிக்கக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள். 71 பேர் கட்டளை கட்டளை கட்டளை. இயேசு பேரை பேசக்கூடாது. சரியா அப்படின்னா பேசுவேன்றான். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களின் தெய்வம் அவர்கள் உள்ளத்தில் வாழ்கிறார். அவர் வெளியில் உதட்டில் வாழ்ந்தார்னா போயிடுவார். எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? அவர் உள்ளத்தில். அதை விட அதிகமாக கிறிஸ்தவர்கள் அவர் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். போட்டார் பாருங்க பேதுரு. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ? நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். ஜட்ஜ்மெண்ட்டை உங்களே கொடுக்குறோம். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க? ஏய் 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 உன்ன அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அவ்வளோதான், பேச முடியவில்லை. அன்றையிலிருந்து கவனிங்க ப்ளீஸ், இன்று வரைக்கும் கிறிஸ்தவர்களை பயமுறுத்தத்தான் செய்ய முடியுமே தவிர சாத்தானால் தடுக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை பயமுறுத்துமே தவிர தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. அன்றைக்கு எருசலேமிலே துவங்கின அதே கிறிஸ்தவம், அதே தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடம் மாத்திரமல்ல, உலகத்தில் எங்கெல்லாம் கிறிஸ்தவம் நுழையாது என்று சொல்லுகிறார்களோ அங்கெல்லாம் இந்த இயேசு பிரசங்கிக்கப்படுகிறார். அவர் தனி மனிதனின் இரட்சகர். யூதர்களை பார்த்து ஒன்று சொல்கிறேன், ரோமர்களை பார்த்து ஒன்று சொல்கிறேன். யூதர்களே, உங்கள் ஆட்சிக்கு விரோதமாக இங்கே இயேசு வரவே மாட்டார்.
ரோமர்களே, உங்கள் ஆட்சிக்கு விரோதமாக இயேசு வரவே மாட்டார். எங்கேயாவது ஜீசஸ் எருசலேம் தேவாலயத்தில் போய் அண்ணா வெளியே போ, நான் சீட்டில் உட்காரணும்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. என் ரட்சகர். பிலாத்துக்கிட்ட போய் பிலாத் கவர்னர் பதவியிலேருந்து வெளியே போ, நான் தான் கவர்னர்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. பிலாத்துக்கு முன்பதாக கட்டுண்டவராய் நின்று கொண்டிருந்தார். பிலாத்து கேட்டான், நீர் யூதருடைய ராஜாவோ? அவன் தாங்க ராஜா, கவர்னராக இருக்கான். கேட்குவானா அந்த வாயில், நான் தான் யூதருடைய ராஜா, நீ கைதின்னு சொல்ல. அவன் வாயை திறந்து துணிச்சலாக கேட்குறான், நான் இன்னைக்கு கவர்னராக இருக்கேன், நாளைக்கு இந்த பதவி என்னை விட்டு போவோம். நான் இங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான், பார்த்தால் ராஜா போல தேர்ந்துகிறான். எனக்காக அடிப்படும் போது கூட அந்த ராஜாங்கம் அவர் கண்களிலே தெரிந்தது, அவர் சிரசிலே தெரிந்தது, அவர் முகத்திலே தெரிந்தது. ஆமேன். இயேசு அடி வாங்கும்போது கூட எப்படி இருந்தார்? அது ஒரு தனி போல்ட்னஸ். அவனே கேட்டான், நீ யூதருடைய ராஜாவோ? ஜீசஸ், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். அந்த வேர்டு மறக்காதீங்க. ஐ ஹவ் கம் ஹியர் as a witness for truth. பிலாத்துனா கேட்டான் தெரியுமா, சத்தியம் என்றால் என்ன? கவர்னர்பா, அவர் தான் நியாயாதிபதி. கவர்னரும் அவர் தான், ஜட்ஜும் அவர் தான். சத்தியம் என்றால்? ஜீசஸ் பதில் சொல்ல, உலகத்துக்கு சத்தியம் தெரியாது மகனே, உனக்கு தான் தெரியும், உனக்கு தான் தெரியும். அவர்கள் சத்தியம் என்று சொல்லுகிறது சத்தியம் அல்ல. ஒரு மனிதனை விடுதலையாக்குவதற்கு பேர் தான் சத்தியம். ஒரு மனிதனை பாவத்திலிருந்து காப்பாடும் பயமுறுத்தி விட்டார்கள். ஆமேன். சொஸ்தமாக்கப்பட்டவன் 40 வயது உள்ளவனாயிருந்தான். ஆமாம், எல்லாருக்கும் அறிவித்தார்கள், சபைக்கு அறிவித்தார்கள். சபையார் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். The church should have unity. Work on unity. சர்ச்சுகள் இன்னைக்கு லேக்கிங்னா தெரியுமா? We are not united. The more you are united, you will stand. The more you are divided, you will fall immediately. நீங்கள் நினைக்கிறீங்க நான் சப்போர்ட் பண்ணல அவர் விழுந்துருவார். இல்லை, நீ சப்போர்ட் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு நீ தான் விழுந்துருவ. The more we are united, the more we will stand. We need to unite together. அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் சபையில் 8000 பேர் தான். என்ன நடந்தாலும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எத்தனை பேர்? 8000 பேர். ஒரு திருச்சபையை முடியும் போது வெளி எல்லா உலகத்துக்கும் தெரியுது, என்னப்பா இவ்வளோ ஜனம் கொச்சன்னு வராங்கன்னு சர்ச்சில் சொல்கிறாங்களா இல்லையா? பைக் பார்க்கிங்கில், கார் போகிற இடத்துல எல்லாம் ஒருத்தர் இவ்வளோ ஜனம் வராங்களே என்று சொல்லும்போது, இந்த சபை ஒன்றுபட்டதாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு விசுவாசம் தேவைதான், அதை காட்டிலும் அதிகமாக ஒற்றுமை தேவை. அல்லேலூயா. ஒத்துமைன்றதை 10 கயிறுன்னு வச்சுப்போம். என்னதுங்க? 10 கயிறு. எக்ஸாம்பிள், ஒரு கயிறு எனக்கு பிடிச்சா மாதிரி அவங்க நந்துப்பாங்க, எனக்கு பிடிச்சா மாதிரி பேசுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தால் எதனா வாங்கின்னு வருவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு 10 கொள்கை வச்சுப்போம். இதில் 9 போயிட்டா கூட இயேசு சொல்லிட்டாருன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, அதுலேயாவது ஒத்துமையாக இருக்கணும். என்னதுங்க? 9 ஒத்துக்கலாம். அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இவரை பார்த்தாலே பிடிக்கல நிலை வந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான கொள்கை இருக்குது. என்னது? யூ ஆர் மை பாடி, நீ என் சபை என்று சொன்னாரே. ஸோ தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். ஆமேன். அவங்களுடைய பாருங்க, தாவீதோட ஒரு சங்கீதம், புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகும் தேவனுடைய கிறிஸ்துக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழுமின்றி அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினாலே உரைத்தீரே. ஆக்சுவலாக தாவீதை பற்றி யார் தான் சொல்லணும்? செனகரீப் சொல்லணும். செனகரீப் தாவீதை பற்றியே பேசலை, அது பயமுறுத்துது. நான் யோசிச்சு பார்க்குறேன், செனகரீப் உங்களில் வேதப்பாராக இருக்காங்க, பரிசேயர் இருக்காங்க, பைபிளை கையில் வச்சுக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு வசனம் கூட பேசலை. இந்த ஜனத்துக்கு கையில் பைபிளே இல்லை, ஆனால் என்ன பேசுது? மனப்பாடமாக வசனம் பேசு. ஆமேன். நம்ம வாயில் மனப்பாடமாக வசனம் வரணும். எத்தனை சொல்கிறீங்க? ஆமாம், நிறைய சொல்லுங்கள். ஆமேன். இன்றைக்கி நாள் ஸ்டார்ட் பண்ணி நான் நிறைய ஊழியம் கத்துறதுக்காக பண்ணிட்டேன். நான் யோசிச்சு பார்க்குறேன், இன்றைக்கி நான் 5 டைம் பைபிள் படிச்சிட்டேன். 5 அதிகாரம் இல்லை, ஒரு முறையும் 10 வசனம் படித்தேன். அவ்வளோதான், அதுக்கு மேலே கோட்டா இல்லை. 10 வசனம் தான். ஏன்னா எனக்கு தெரியும், நான் பேசுகிற எதுவுமே எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் போகிற எந்த இடத்துலையும் எனக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த இடத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் செய்கிற எந்த கிரியைனாலும் எனக்கு திருப்தி இல்லை. அந்த இடத்துல உட்காந்துன்னு அந்த டென்ஷன் நடுவில், அந்த படபடப்பு நடுவில் ஒரு 10 வசனம் படிக்கும்போது தோணுது, இதெல்லாம் வேஸ்ட்டாக பண்ணிட்டேன், உன்னையும் மட்டும் உருப்படியாக பண்ணியிருக்கேன். அவர் வார்த்தையை இங்கே நான் சத்தமாக படிச்சிருக்கேன். செனகரிப்பே, உன் சங்கமே வீண். மோசே காலத்திலிருந்து நடந்த சங்கத்தை நீங்கள் கொஞ்ச நாளில் அழிச்சிருவீங்க. உங்களுக்கு முன்பதாக ஆரம்பிக்கிற இந்த கிறிஸ்தவ சங்கம் அது அழிக்கவே முடியாது என்று தானியேல் தீர்க்கதரிசி
சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கனவு கண்டவர் யார் தெரியுமா? உலகத்தை ஆண்ட மாமன்னன் நேபுகாத்நேச்சார் த கிரேட். உலகத்தை இன்றைக்கி ஆள எல்லாரும் வழி வச்சுக்கிறாங்க. நான் தான் உலகத் தலைவன் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆக முடியுமா? முடியாது. ரஷ்யாவோட அதிபர் அமெரிக்காவோட அதிபர் ஆக முடியுமா? பூமி 2 பட்டா கூட நடக்காது. ஆனாலும் ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் சேர்ந்து ஆண்ட ஒரு மன்னன் இருந்தான்னா நம்புவீங்களா? நேபுகாத்நேச்சார். அன்றைக்கி அமெரிக்கா இல்லை, இங்கிலாந்து ஆண்டா அமெரிக்கா ஆண்டதா அர்த்தம், அப்படி வச்சுப்போம். அவன் சொன்னான், என் ராஜ்யத்தை காட்டிலும் எனக்கு பின்பதாக வருகிற மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை காட்டிலும், அதற்கு பின்பதாக வருகிற கிரேக்க சாம்ராஜ்யத்தை காட்டிலும், அதற்கு பின்பதாக வருகிற ரோம சாம்ராஜ்யத்தை காட்டிலும், அதற்கு பின்பதாக வருகிற அனைத்து சங்கங்களும் ஒன்றாய் சேர்ந்து ராஜ்யத்தை காட்டிலும் அந்த கைகளால் பெயர்க்கப்படாத மேசியாவின் சாம்ராஜ்யம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னார். அந்த மேசியாவின் சாம்ராஜ்யம் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. பேர் பாருங்க, ஏரோது பொந்தியு பிலாத்து பிரஜாதிகளோடும் 28ஆம் வசனம், இஸ்ரவேலின் ஜனங்களோடு கூட நீ அபிஷேகம் பண்ணி நம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார். ஏரோது அவன் ஒரு ஏதோம் நாட்டை சார்ந்தவன். அவன் யூதனும் அல்ல, ரோமனும் அல்ல. அவர் வெளிங்க ராஜாவானார். எல்லாம் பணம் கொடுத்துனா ஆயிட்டார். அன்றைக்கி கலிலேயாவோட ராஜாவாக யார் இருந்தது? ஏரோது. அன்றைக்கி உலகத்தை ஆட்சி செஞ்சவங்க ரோமர்கள், சபையை ஆட்சி செஞ்சவங்க யூதர்கள். ஒன்றோடு ஒன்று இணையாது. ஆனால் லஞ்சம் கொடுத்துட்டு நீ என் வழிக்கு வராத, நான் ஒழிக்கு வரேன், ஒரு கூட்ட ஆட்சி இருந்தது. அன்றைக்கி கலிலேயா ரூல் பண்ணது ஏரோது. அவர் யூதனும் கிடையாது, ரோமனும் கிடையாது. உலகத்தை ஆண்டது ரோமர்கள். அவன் ஏன் ஏரோதுக்கு இங்கே விட்டாங்க? நான் யோசிச்சு பார்ப்பேன். ராஜா சீசர் தான் ராஜா, அவன் ஏன் ஏரோதை விட்றான்? வேறு ஜாதிக்காரனை விட்டான். காரணம் தெரியுமா? ஏரோது வீட்டிலேருந்து அவன் பொண்ணு எடுத்தான், அவன் வீட்டிலேருந்து இவன் பொண்ணு கொடுத்தான். இவன் அவனுக்கு பணம் கொடுத்தான், அவன் இவனுக்கு பணம். எந்தெந்த இடத்துலலாம் ட்ரேட் பண்ணால் உறவு நிற்குமோ அதை பண்ணிட்டாங்க. பெண்ணும் கொடுத்தான், மண்ணும் கொடுத்தான், பொண்ணும் கொடுத்தான். ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 3 பேரும் எதுவுமே ஒத்துமையாக சேர்ந்து செய்ய மாட்டானுங்களா? ஒன்னேன்னு மட்டும் ஒத்துமையாக சேர்ந்து செய்தானுங்க. இயேசுவை சிலுவையில் அறைய அண்ணாவும் காய்பாவும் அனுப்புகிறாங்க. ஏரோது கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. மினுக்கான ட்ரெஸ்ஸு போட்டு இயேசுவை கிண்டல் பண்ணுறாரு. இதுவும் ஒத்தே போகாது. அண்ணாவும் காய்பாவும் ஏரோத ராஜானே சொல்ல மாட்டாங்க. ஏரோது மாட்டினா சாகடிச்சிடுவாங்க. ஏரோதோட டீமும் பார்த்துனுக்குது, வாய்ப்பு கிடச்சா யாரை சாகடிச்சிடலாம்? அண்ணாவை காய்பா. ஆனால் இயேசுவை அனுப்புகிறான். இந்த 2 பேரையும் பிலாத்து மதிக்க மாட்டான். அவன் யார்? ரோம் மிலிட்ரி அவர் கையில் தான் இருக்குது. அவங்களாம் சேர்ந்தாங்களாம். ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளும் கூட இயேசுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஆனாலும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தலை நீர் கவனித்து உடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினால அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாலைகளை குணக்குமாக்கும்படி உடைய கரத்தை நீட்டி உடைய ஊழியக்காரனுடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்கள் அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். ஆண்டவரே, எங்கள் லீடர்ஸ்க்குன்னா வேணும் தைரியம். Lord, we pray that our leaders will do signs and wonders. Our leaders will be bold enough. Give them your boldness. சபை இந்த ஜெபம் தான் பண்ணோம். ஆண்டவரே, எங்கள் பாஸ்டர் ஓஎம்ஆரில் ஊழியம் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. நான் வர மாட்டேன், நீ வர மாட்டேன், நான் போக மாட்டேன், நீ போக மாட்டேன், அவருக்கு வேறு வேலையே இல்லையான்னு அப்படி பண்ணாதீங்க, அப்படிலாம் பேசாதீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை இந்த நேரத்தில் போல்ட்னஸ். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். The temple of God, the kingdom of God has to be built. நம்ம பீப்புள் அந்த சபை மக்கள் இருந்தாங்கன்னா, பேதுரு இங்கே வாங்கலாம், யோவான் நீங்கள் வாங்கலாம், ஏங்க வயசான காலத்தில் ஏங்க இப்படி வேலையை வச்சுருக்கிறீங்க, போய் சனகரிப்பு கையில் போய் மோதிங்களா, இங்கே வாங்க நம்ம வீட்டு கூட்டம் வச்சுட்டு போயிடலாம், எங்கள் வீட்டில் அங்கே வச்சுருங்க, அவர் வீட்டில் வச்சுருங்கன்னு அப்படி ஜெபம் பண்ணுவோம். அப்படி தானே? போவாதீங்கன்னு இல்லை, போல்ட்னஸ் கொடுங்க ஆண்டவரே. திரும்பவும் சனகரிப்பு முன்பதாக யார் போய் பேசணும்? திருச்சபையே, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் பார்த்து ஓடி 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 போய் ஒளிஞ்சிருந்தீங்கன்னா சபை பெருகாது. திரும்பவும் போல்ட்னஸ் வேணும். ராஜாக்களுக்கு முந்தாக வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம் சொல்லணும். We should have the boldness to preach gospel. Gospel has got power. Hallelujah. காலையில் பில்லி கிராம் ஐயாவோட மெசேஜ் ஒன்று கேட்டுட்டு இருந்தேன். காஸ்பல் பற்றி சொல்ல. காஸ்பல் has got power. நீங்கள் அதை சொல்லி தான் ஆகணும். காஸ்பல் சொல்லாமல் ஒரு இடத்த விட்டு வராத மகனே. காஸ்பல் ஐயா எப்படிங்க நான் சுவிசேஷம் சொல்லுவேன்? இயேசு உன்னை நேசிக்கிறார், நான் சொல்லிட்டு வந்துருங்க. உடம்பு செல்லாதவங்க கையில் சொல்லுங்க, இயேசு உன்னை, ஏசப்பா உன்னை காப்பாற்றுவார், இயேசு உன்னை ஏதாவது ஒன்று, இயேசு உன்னை காப்பாற்றுவார் சொல்லக்கூடாதா? அவங்களே சொல்கிறாங்களே எனக்காக ப்ரே பண்ணிங்க. பண்ணிக்கிறேன். என் பாஸ்டர் கையில் சொல்கிறேன், அவர் வேலையாகிறாரு, அடுத்த மாதம் வருவார். அந்த ஆத்மா என்னதுக்காகும்? இயேசு உன்னை நேசிக்கிறார்,
இயேசு உன்னை காப்பாற்றுறார். திஸ் ஹஸ் காட் பவர். ஏன்பா இந்த அம்மா, ஏன்பா இந்த பிரதர் இல்லாத ஒரு பேரை சொல்கிறாங்க? யார் நேசிக்கிறாரா? நீ டெய்லி அங்கேருந்து வரும்போது சொல்லணும், மகளே, அம்மா ஏசப்பா தான் உன்னை காப்பாற்றுவார். உன் வார்த்தையில் ஒரு போல்ட்னஸ் தெரியும். இயேசு மட்டும்தான் உன்னை காப்பாற்றுவார். நான் கூட காப்பாற்ற மாட்டேன், என்னை நம்பாத என்று சொல்ல வேண்டும். அனுக்கிரகம் செய்தல் என்று ஜெபம் பண்ணினார்கள். ஆமேன். அந்த இடம் அசைந்ததான் 31 வசனம் சொல்கிறது. அந்த இடம் அசைந்தது, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொல்கிறார். ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்கிறாரு, ஐயா ஆரம்ப காலத்தில் ஊழியம் பண்ணும்போது ஃப்ரைடே ஈவினிங் ப்ரேயர் மீட்டிங் ஒன்று அவர் வைப்பாராம். ஃப்ரைடே ஈவினிங் 3 பேர் 4 பேர் தான் வருவாங்களாம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் லட்சக்கணக்கான ஜனங்க முன்னாடி ஊழியம் செய்த ஊழியக்காரர் ஃப்ரைடே நைட் மீட்டிங் எத்தனை பேர் வருவாங்களாம்? 3 பேர் 4 பேர். அந்த 3 பேர் 4 பேர் பயங்கரமாக அபிஷேகம் பெற்று அந்த இடம் அசைகிற அளவுக்கு வாங்கி தான் போவாங்களாம். ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் பரிசுத்தாவினுடைய தொடுதல் இல்லாமல் முடிக்காதீங்க. இன்றைக்கி கூட முடிஞ்ச பிறகு அந்நிய பாஷை பேசுவோம். ஆமேன். எல்லாரும் ஒரே மனதுள்ளவர்களாக இருந்தார்களாம். ஆமேன். 32nd verseல் சபையை எப்படி கட்டுகிறார்கள்? ஒரே மனம், ஒரே இருதயம். ஆமேன். ஆமாம். தனக்குள்ளவைகளை தன்னுடையது என்று சொல்வதில்லை, சகலமும் பொதுவாய் இருந்தது. அதாவது எப்படின்னா, அங்கே கூட்டம் கூடி ப்ரே பண்ணும்போது ஒருத்தர் வீட்டில் வாழைப்பழம் பழுத்துச்சுன்னா அது எடுத்து நேராக மார்க்கெட்டுக்கு போகல, அவர் எடுத்து சர்ச்சில் போட்டார். இன்றைக்கி ப்ரேயர் மீட்டிங்கில் ஜனங்களுக்கு போகிறதுக்கு சாப்பாடு இல்லை, என்ன இருக்குது? வாழைப்பழம். ஆமேன். இன்றைக்கி சர்ச்சில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கர்த்தர் கொடுத்தாரு, என் சார்பில் முட்டை, அப்படி பண்ணிட்டாங்களாம். அப்போஸ்தலர்கள் பாட்டு மெசேஜ் கொடுத்துனேங்கிறாங்க, தன்னுடையதெல்லாம். இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் பூர்ண கிருபை உண்டார்ந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவர்களை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுடையதை தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஆமேன். ஸோ த சர்ச் வில் நாட் லேக் எனிதிங். சபைக்கு ஒரு குறைவும் வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லேண்டுக்கு குறைவு வராது, ஆமேன்னு சொல்லுங்கள். பணத்துக்கு குறைவு வராது, ஆமேன்னு சொல்லுங்கள். உணவுக்கு குறைவு வராது, ஆமேன்னு சொல்லுங்கள். பாசத்துக்கு குறைவு வரவே வராது, ஆமேன். இப்போ தான் அடுத்த தலைமுறைகளை பற்றி பேச போகிறாங்க இந்த சாப்டரில். பேதுரு யாக்கோபு யோவான் போன பிறகு ஒரு மனுஷன் வரான், அவன் பேர் பர்னபா. என்ன பேருங்க? பர்னபா. புது ஆளுங்க வந்துட்டாங்க. ஜோசஸ், பர்னபா என்கிற யோசே. என்ன பேருங்க அவர் பேர்? யோசே என்கிற பர்னபா. இவ்வளோ நேரம் பழைய ஏற்பாடு நியூ டெஸ்ட்மெண்ட் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் யாரை பற்றி சொல்லணும் வந்துச்சு? ஜீசஸ் பற்றி சொல்லனே வந்துச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஸ்டார்ட் பண்ணதும் பேதுரு யோவான் வந்தாங்க. இப்போ புது குழந்தை பிறந்துக்குது. அந்த குழந்தை பேர் என்ன பேர்? பர்னபா. திருச்சபையில் பாஸ்டர் மட்டும் இல்லை, அடுத்த ஆளுங்க வரணும், ஜனங்களே ஆச்சரியப்படணும். இவர் தான் பர்னபா, இவர் தான் யோசே, இவர் தான் சீமோன், இவர் தான் லூக்கா என்று சொல்லத்தக்கதாக சபை பெருகிறது. சபை பெருக வேண்டும் என்றால் we need boldness. சுவிசேஷம் பரவ வேண்டும் என்றால் we need boldness. வாங்க திருச்சபையே நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். இந்த போல்டா கர்த்தருக்காக. be bold, be bold, be bold. தைரியமாக எழுந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். தேவனாகிய ஆண்டவர், அவருடைய நாமம் வானத்திலும் பூமியிலும் ஒரு பெரிய ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த அப்போஸ்தலரோட நடபடிகளில் நம்ம பார்த்தோம், ஆண்டவருடைய சீஷராகிய பேதுருவும் யோவானும் ஆண்டவருடைய நாமத்தை எப்படியெல்லாம் பிரஸ்தாபமாக்கினார்கள் என்கிறது நமக்கு தெரிந்தது. தேவஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவரை நோக்கி பார்ப்போம். அவரையாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொன்னாரே, அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அவரே
உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. இந்த காலை ஆராதனையில இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தின் மூலமாக தேவனாகிய ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆதி அப்போஸ்தலருடைய நாட்கள்ல நடந்த காரியங்கள் அப்பா இப்பொழுது நாங்கள் வசிக்கிற இந்த காலகட்டங்களில் நடக்க வேண்டுமே ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரங்களில் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து தேவனாகிய ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து 30 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளையும் குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். 31 அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது உண்மையிலே நம்மளுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வருது. சாதாரணமான நிலைமையில இருந்த பேதுரு அந்த செனகரிப்பு முன்பாக அவர் போய் தைரியமாய் ஆண்டவருடைய நற்செய்தியை அவர் போதிக்கிறார். எப்படி அவருக்குள்ள இந்த தைரியம் வந்தது? அப்போஸ்தலர் 10:38 நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியங்களை செய்தார்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுதலை செய்தாரே, அவர் நன்மை செய்தாரே. இன்றைக்கும் அதே பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஆண்டவரே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்கு உம்முடைய வல்லமை நீர் கொடுத்தீரேப்பா, அதே வல்லமை எங்களுக்கும் நீர் கட்டளை இடுவீராக. அன்றைக்கு அந்த ஆதி திருச்சபையில இருந்த பேதுரு மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கியதினால அவர் தைரியமாக போதித்தாரே. அவை எல்லாவற்றையும் பார்த்து அவர்கள் பிரமிப்படைந்தார்களே. அப்பா, இன்றைக்கும் இந்த கடைசி காலத்தினுடைய கடைசியில வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாகிய எங்கள் மீது பரிசுத்த ஆவியை நீர் பொழிந்தருளுவீராக. அப்பா, உமக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய நாவுகளை தொடுவீராக. அவர்கள் எப்படி தைரியமாய் உம்முடைய நாமத்தை பிரசங்கித்தார்களோ நாங்களும் தைரியமாக உம்முடைய நாமத்தை பிரசங்கிக்க தேவனாகிய ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்கள், எங்க சிந்தையில இருக்கிற எல்லா குழப்பங்கள் எல்லாவற்றையும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால வெளியில போகும்படிக்கு கட்டளை கொடுக்கிறோம். Let the bold spirit come inside of us, Lord. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று எனக்கு உன் பேரில் ஒரு குறை உண்டு என்று வசனம் சொல்லி இருக்கிறபடி, அப்பா, ஆதியில நாங்க ரொம்ப போல்டா இருந்தோம், உம்முடைய நாமத்தை பிரசங்கித்தோம். ஆண்டவரே, சூழ்நிலை காரணமாக ஆண்டவரே எங்களுக்குள்ள கிரியை செய்கிற எல்லா காரியங்களையும் விட்டு அகற்றி மறுபடியும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால எங்களை நிரப்புங்கப்பா. அன்றைக்கு எப்படி அந்த இடம் அசைந்ததோ அப்பா, நாங்களும் ஆண்டவரே உம்மை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை அசைக்கப்பட வேண்டும். அவர்களுடைய இருதயம் கர்த்தர் பக்கமாக திரும்ப வேண்டும். அப்பா, ஆண்டவரே, சுவிசேஷத்தை வல்லமையோடு கூட பிரசங்கிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இங்க எல்லா வயதில் உள்ள குழந்தைகளும் இருக்கீங்க. சின்ன பிள்ளைகள்ல இருந்து வாலிப பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? தேவனுடைய ராஜ்யம் பெருகும்படிக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய இந்த சுவிசேஷம் பெருகும்படிக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் என் தேவனாகிய கர்த்தரை குறித்து நான் பிரசங்கிப்பேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புவீராக. இதோ கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவர் மேலையும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, உம்முடைய வல்லமையை ஊற்றி எங்கள் ஒவ்வொருவரை நீங்க எடுத்து
பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, படிக்காத பாமரராக இருந்த அந்த பேதுரு படித்த மேதைகள் முன்னாடி நின்று பேசுனது போல எங்களுடைய நாவுகளில் இருந்து அறிவு புறப்படட்டும், என்னுடைய நாவுல இருந்து புத்தி புறப்படட்டும், என்னுடைய நாவுகளின் மூலமாக வேதத்தில் உள்ள சத்தியங்கள் பிரசங்கிக்கப்படட்டும். நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே கர்த்தர், நீர்தான் ராஜாதி ராஜா, நீர்தான் தேவாதி தேவன் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் பிரசங்கிக்கத்தக்க தேவனாகிய ஆண்டவர் தைரியமுள்ள இருதயத்தை கட்டளையிடுங்க, தைரியமுள்ள சிந்தையை கட்டளையிடுங்க. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயத்துல கொழுந்து விட்டு உமக்காக ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரிந்து கொண்டே இருக்கட்டும்பா. இந்த சபை அமைதியா இருக்க கூடாது, இந்த GI 611 சபை அமைதியா இருக்க கூடாது, இந்த சபையின் பிள்ளைகள் அமைதியாக இருக்க கூடாது. உமக்காக எழும்ப, உமக்காக பிரகாசிக்க, உமக்காக திரள் கூட்ட ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் உங்களை இன்றைக்கு நிரப்பி இருக்கிறார், தேவன் இன்றைக்கு உங்களை தொட்டு இருக்கிறார். இந்த ஆவியின் அனலை ஆவித்து போடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய காரியங்களை நம்ம கட்டுவோம். அவரை பார்த்து நம்ம சொல்லுவோம், இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே உங்களுடைய கரங்களில் இருக்கிற வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு தேவனாகிய ஆண்டவர் மறுபடியும் சபைக்கு சொல்லுகிறார், மறுபடியும் தேவனாகிய ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல ஜாதியின் சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, போல்டா பிரீச் பண்ணுங்க. ஆண்டவர் ஒருவரே, இயேசு ஒருவரே ரட்சகர், இயேசு ஒருவரே ரட்சகர், இயேசு ஒருவரே ரட்சகர். இந்த இயேசுவாகிய ஆண்டவர் படித்தவனுக்கும் தேவை, படிக்காதவனுக்கும் தேவை, ஏழைக்கும் தேவை, பாமரனுக்கும் தேவை, பணக்காரனுக்கும் தேவை, படிச்ச மேதைகளுக்கும் தேவை. அவர் ஒருவர் மாத்திரமே ரட்சிக்க முடியும் என்கிறத எல்லாரிடத்திலும் போய் சொல்லுங்க. நீங்க போங்க, கர்த்தர் உங்களை அவருடைய ஞானத்தினால, அவருடைய வல்லமையினால உங்களுடைய நாவை அவர் தொடுவார். May God bless you and use you mightily for His kingdom. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நினைவோடு இங்கிருந்து நாங்கள் கடந்து சொல்லுகிறோம்ப்பா. தொடர்ந்து எங்களை நீங்க நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். ஹேவ் a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.